ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் கனரா பேங்க்கில் இருக்கிற 4 டேஸ்க்கான ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கீமோடைய நேம், ஸோ கனரா பேங்க் 4 டேஸ். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம். அடுத்தது டியூரேஷன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டியூரேஷன்ஸ் 4 டேஸில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ அப்ராக்சிமேட்டாக எடுத்திங்கன்னா 1 இயர் 2 மந்த் அண்ட் 19 டேஸில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஒரு ஷார்ட் பீரியடில் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை கெயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த எப்படியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது பாயிண்ட் 3. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, இந்த அக்டோபர் மந்தில் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் பப்ளிக் 6.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 7.00% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் சிட்டிசன் அப்படின்றவங்க 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள தான் ஜென்ரல் சிட்டிசன் அப்படின்வாங்க. சீனியர் சிட்டிசன் அப்படின்றவங்க 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள தான் சீனியர் சிட்டிசன் சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரல் சிட்டிசனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதிலிருந்து சீனியர் சிட்டிசனுக்கு 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாயிண்ட் 4. ஸோ மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் 1000 ருபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நோ லிமிட்டு. ஸோ எவ்வளோ வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாயிண்ட் 5 வந்து எலிஜிபிலிட்டி இன்வெஸ்டர் யார், பாயிண்ட் 6ல் எப்படி நம்ம இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி இன்வெஸ்டர் யாருன்னா இண்டிவிஜுவல் ரெசிடென்சி, அது யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம், அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம், யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் யார் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அவங்க மேஜராக இருக்கும் மைனராக இருக்கும், ஸோ யார் வேணாலும் இதில் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. சீனியர் சிட்டிசன் ஆல்சோ இதில் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதேமாரி ட்ரஸ்ட் வச்சுருக்கவங்க, சொசைட்டி வச்சுருக்கவங்க, இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கவங்க, ஹப் வச்சுருக்கவங்க, ஃபார்ம்ஸ் வச்சுருக்கவங்க, ஸோ இவங்க எல்லாருமே ஸோ இதில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஒன்று ஆன்லைனில் ஓப்பன் பண்ணலாம் அல்லது ஆஃப்லைனில் ஓப்பன் பண்ணலாம். ஆன்லைனில் நெட் பேங்கிங் மொபைல் ஆப் இருக்குது. இல்லைனா ஆஃப்லைன் அப்படின்றது பிரான்ச்சில் போய்ட்டு நீங்கள் அக்கௌண்ட்டு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை நீங்கள் பேசிக்காக ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பாயிண்ட் 7 இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் எவ்ரி மந்த் 3 மந்த் ஒன்ஸ் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். மந்த்லி கூட நீங்கள் எடுத்துக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது ப்ரீமெச்சூர் விட்ரால் பொறுத்த வரைக்கும் ஸோ ப்ரீமெச்சூர் விட்ரால் வந்து அலோவ் பண்ணுறாங்க, ஆனால் சம் பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ 1% வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க அபோவ் 5 lakhsனா. பிலோ 5 lakhs அப்படின்னா 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள், ஸோ நீங்கள் வந்து ஒரு எஃப்டியில் வந்து 6.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, ஸோ நீங்கள் முன்னாடியே க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கிற ஒரு பெனால்ட்டி, ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது பாயிண்ட் 9 பொறுத்த வரைக்கும் லோன்ஸ் அகேன்ஸ்ட் எஃப்டி. ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டில் வந்து 90% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் லோனாக எடுத்துக்க முடியும். அதாவது எமர்ஜென்சி லோன், கார் லோன் அப்படின்னு போகும்போது ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே இருக்கிற உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ சிம்பிள் ப்ராசஸ், வித்தின் த 1/2 hourல உங்களுக்கான லோன்ஸ் வந்து கிரெடிட் ஆகும். அடுத்தது நாமினி ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் வேணாலும் நீங்கள் நாமினியாக அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன டாக்குமெண்ட் வந்து ரெக்வயர்ட் ஆகும் இன்கேஸ் இதில் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். பேன் கார்டு, ஆதார் கார்டு, அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸோ அடுத்தது எக்ஸிட்டிங் என்ன ஏற்கனவே இருக்கிற அக்கௌண்ட்டுடைய ப்ரூஃப். ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் தாராளமாக அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுதான் டாக்குமெண்ட்டுக்கான ரெக்யூர்மெண்ட். அடுத்தது மெச்சூர்டு வேல்யூவாக பாயிண்ட் 12ல் எக்ஸாம்பிளாக ஒரு வேல்யூவை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதாவது 1 lakh வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு எவ்வளோ கிடைக்குது, சீனியர் சிட்டிசனுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகலாம். ஸோ ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 7,950 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. ஸோ 4 டேஸ் கழிச்சு. அதுவே சீனியர் சிட்டிசன் வந்து 8,500 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது அந்த 4 டேஸ் கழிச்சு. ஸோ இது எல்லாமே குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸ் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இது பேசிக்கான வேல்யூஸ். ஸோ இன்னும் நிறைய வேல்யூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக ஒவ்வொரு வேல்யூவாக எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது டேக்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கெயின் பண்ணுற
இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இஸ் டேக்ஸபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே ஜென்ரல் சிட்டிசன் இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து 10% சார்ஜஸ் பிடிப்பாங்க. அதுவே சீனியர் சிட்டிசன் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து 10% சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஸோ இது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ பேங்க்கில் ஃபார்ம் 15H அண்ட் ஃபார்ம் 15G இருக்குது. ஸோ அது வந்து உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ஸோ ஏப்ரல் டு மார்ச்சுக்குள்ளே நீங்கள் அந்த இதில் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாயிண்ட் 14 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரினியூவல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரிபிள் 4 days கழிச்சு அகெயின் வந்து நீங்கள் ரினியூவல் பண்ணணும். ஸோ அந்த பிரின்சிபல் அமௌண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு சேர்த்து நீங்கள் அடுத்த டென்யூருக்கு வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா ஸோ கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது பாயிண்ட் 15 பொறுத்த வரைக்கும் கீ பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பர் சேவிங்ஸ் ஸ்கீம், அதாவது நார்மல் சேவிங்ஸுக்கு விட இந்த எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமாக இருக்கிறதுனால ஒரு ஷார்ட் பீரியட் நீங்கள் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் கெயின் பண்ணலாம். ஸோ உங்களுடைய பட்ஜெட்டடாக இருக்கட்டும், ஐடியலாக இருக்கட்டும், ஸோ கோல்ஸ் உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் பண்ண முடியும். ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ஐட்டம் இந்த ஸ்கீம்ஸில் கொடுக்குறாங்க. அடுத்தது குயிக் சம்மரி பொறுத்த வரைக்கும் ஸோ பேங்க் வந்து கனரா பேங்க், ஸ்கீம் நேம் ரிபிள் 4 daysக்கான எஃப்டி, டென்யூர் வந்து 1 year 2 month and 90 daysல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.50. ஸோ ஜெனரல் சிட்டிசனுக்கு, சீனியர் சிட்டிசனுக்கு 7%, சீனியர் அதாவது இவங்களுக்கு பெனால்ட்டி பொறுத்த வரைக்கும் 1% வந்து ப்ரீமெச்சூர் விட்ரால் முன்கூடி நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1% வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஷர் வந்து இருக்குது. ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லோன்ஸ் லோன்ஸ் அவைலபிள் இருக்குது, நாமினி அப்பாயின்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அடுத்தது ரினியூவல் பண்ணுற ஆப்ஷன்ஸ். ஸோ இந்தமாரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீனியர் சிட்டிசனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இருக்குது. ஸோ இப்போது இதுக்கான குயிக் சம்மரி பார்த்தோம். ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இதில் யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துட்டோம், ஆர்டி எஃப்டினா என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டோம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டென்யூஸில் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ மற்ற டென்யூஸ் எல்லா டென்யூஸ்லையுமே இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது. ஸோ இப்போது கனரா பேங்க்கில் ரிபிள் 4 daysக்கான எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ 1 lakhக்கான பேமெண்ட்டை நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒரு 3 lakh வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரல் சிட்டிசனுக்கு 23,714 ரூபா அந்த ரிபிள் 4 days கழிச்சு கிடைக்குது. மெச்சூர்டு வேல்யூவாக 3,23,714 ரூபா கிடைக்குது. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 25,545 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் ஓவராலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3,25,545 ரூபா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கிடைக்குது. அடுத்தது 5 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 39,520 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 42,570 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கிடைக்கிது. 7 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 55,928 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிடைக்கிது. அவங்களுக்கு சீனியர் சிட்டிசனுக்கு 59,598 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிடைக்குது. 9 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 71,136 ரூபா. அடுத்தது ஒரு 11 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 1,02,752 ரூபா கிடைக்குது. 15 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 1,18,560 ரூபா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. ஸோ ஓவராலாக சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1,27,710 ரூபா கிடைக்குது. ஓவராலாக 16,27,710 ரூபா அவங்க எண்ட் ஆஃப் தி டென்யூரில் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம், எவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான வேல்யூவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அது ரிலேட்டட் வீடியோஸை நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.